ஒரு சிறிய கால பழக்கம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா மன உளைச்சல்கள் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு இன்சிடெண்ட்ல நம்ம 2 பேருக்கும் ஒரு முரண்பாடு நடக்குதுன்னா மன உளைச்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா சிறிய கால பழக்கம். ஆனால் நீண்ட நெடிய கால பழக்கம் கொண்ட நிக்கிதாவும் அஜித்தும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு தொடர்ந்து அஜித் வந்து நிக்கிதா அவர்களை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறது, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் தொடர்ந்து பதிவுகள் போடுறது, இதெல்லாம் வந்து நடந்துருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான தொடர்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த ரூ. 500 மேட்ரு, இதில் வந்து நான் ரூ. 500 தான் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க வந்து ஒரு உரிமையாக இது பண்ணுற மாதிரி, இது அவங்களுக்குள்ள ஒரு தொடர் நிகழ்வு மாதிரி தான் தெரியுது. இதற்கு பின்னாடி வந்து அவரோட நண்பர் இருக்கார், அந்த ஆட்டோ டிரைவர்ன்றவர். ஸோ இவங்களும் அந்த பையனும் வந்து இதில் லிங்க்கில் இருக்கான், இந்த ஃபேஸ்புக்கில் தொடர்பில் இருக்கிறது. இவங்க ரொம்ப பிரபலியமானவங்க. இவங்களோட இப்போ நார்மலாக ஒரு சாதாரண வேலை செய்யக்கூடியவர். இவர் வந்து இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிவியில் பிரபலமாக வரேன்னு வச்சுக்கோங்க. என்னோடய ஃபேஸ்புக்கில் தொடர்பில் இருக்கிறது நினச்சிக்கிறவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அவரோட தொடர்பில் இருக்கேன், அதனால் வந்து ஏதாவது ஒன்றா ஹெல்ப்னா நான் வந்து ஏதாவது ஒரு மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கக்கூடியதுனா அஜித்தும் அவரோட நண்பர்களும். நிக்கிதான்றவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க.